விளக்க மாதிரி பிஞ்சோம்ல துணியை பிடிக்கி. அப்புறம் நல்லா இருக்கல ராமதாஸ் மாமா, நல்லா இருக்கியா? இருக்கவா? ஏன் நீ இருக்கு நக்குன என்ன அவளுக்கு பிடிச்சா சொல்ல நீ பிடிச்ச. அப்புறம் ஆல் ரவுண்டு ஆல் ரவுண்டா நீ கூழ் நீ எச்சுக்கல நாய்
அழகு ராமதாஸ் அழகுனா எப்படி இருக்கு பெண்ணு அடாடா கட்டி அணைச்சாலே அவ எப்படி இருக்கு ஆனா தொழிலுக்கு நறுக்கு டேய் குளு டேய் குளு 10,500 தர ஏற்பாடு பண்ணுங்க ஆனா வேற இருக்குடா ஆனா ராமதாஸ் மாமா நீ 10,000 என்ன அவ்வளவு வாடா இதா கூழுக்கு பூத்தோட்டமா எவ்வளவு கொடுக்கலாம் 20,000 கொடுக்கலாம் எதுக்கு தொழில் தான் நீ என்ன தொழில் பார்க்க போற நாளைக்கு வாய்ப்பு கொடு நீ ஏன் ராமதாஸையும் ஜெயராசி விட்டு ஆளுதான் பாப்ப வாடிக்கை வச்சுக்கிறோம் நீ உனக்கு ஏன் இந்த எச்சு புத்தி எத்தனை பவுன் இது உனக்கு இது தேவையில்லாத விஷயம் நீ இப்ப போறியா என்னடி நொட்டு இருக்கு தொழில் எப்படின்னா ரொம்ப அடி வாங்கிருக்கேன் அடி வாங்கிருக்கோம் என்ன பார்த்தா நொப்ப மட்டும் நினைச்சியா இளஞ்சனையா இருக்குது தொடாத ரத்தமே குடிக்க ஏதிரி மாமனை உன்னை வச்சுதான் நான் ஏதோ ஓட்டலாம்னு இருக்கேன் நீ எதுக்கு ஆக மாட்ட நீ எதுக்கு தெரியுமா உன்னை பார்த்தா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு சொல்லவா உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்கில் வயக்காடு வந்து புண்ணியம் என்ன அந்த உழுற கணக்குல நாக்கு இருக்கு பார்த்தாதான் அதை வச்சு ஓடி மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் நாக்கு மட்டும்தான் வேற எதுக்கு ஆக மாட்டேன் அடே அது வந்து டவுன் பஸ்ல இந்த மானாமலர் பஸ்ல மட்டும் ஏறிடாத ஏன் இது ரெண்டுக்கு லக்கேஜ் போட்டா ஒவ்வொன்றும் மூட்டையவே தூக்கிடுறாளுங்க அவ்வளோ சும்மா இருக்காங்க எனக்கு லக்கேஜ் போடுறாங்க விளக்க மாதிரி பிரிஞ்சுவான் பார்த்துக்கு என்னம்மா அப்படியா நீ எதுக்கு இங்க இருக்கு இதுல இருக்கு ஆனா ஆண்டவன் 7ஆம் நம்பர் ரூம்ல தங்குற வரியா அங்க வந்து டோக்கன் போட மாதிரி வருது நின்றாங்க அது நீ வேற ரூமுக்கு போயிருக்க என் ரூமுக்கு வந்துடாத கொன்று வாங்க ஒரு நாளைக்கு மட்டும் வாய்ப்பு கொடு ஒரு ஜாவளுக்கு நீ வாடிக்கை வச்சுக்கிறோம் ஏய் நாக்க நீட்டு நீட்டு சூப்பரா இருக்கும் போ நீ ராதாச்சரி ரூமுக்கு போ நாங்களாம் நீங்க கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காசை வாங்க நான் படுற சித்திரவதை பம்பு வேஷம் போட்டு வந்து லூசு முண்டைக்கிற வந்து கத்தி பம்பு வேஷம் போட்டு சே ஆனாலும் விட மாட்டேன் விடவே மாட்டேன் அப்புறம் நீங்க நல்லா இருக்க பத்தலையா நீ 10 நாள் இங்க 10 பைசாக்கு பேசணும் இல்ல அம்மன் சொல்லிக்க ஆக மாட்டேன் உன் டவுசருக்குள்ள கிடக்குறது என்கிட்டயும் கிடக்குது அமுக்கிக்கிட்டு வாக்காரு ஏதாவது நக்கி பொருளா நொட்டி பொருளா கிடச்சா தெருவில் நீ நானும் கத்தி சண்டை போடணும் அம்மன் சொல்லிக்கு பேசணும் ஏன் நானுன்னு தெரியும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லப்பாரு நான் அழகா இருந்து என்ன புண்ணியம் மாமா ஏண்டி எங்க ஊரு ஜோசியக்காரு என் இதுல குறை இருக்குன்ட்டாரு எதுல என் சாதகத்துல ஏன் தெரியுமா மாமா நான் வயசுக்கு வந்த நேரம் சரி இல்லையா நீ எப்படி வயசுக்கு வருவ பூத்த குறிப்பு இந்த கிராஸ்ல எப்படி விளக்கமா வயசுக்கு வந்துட்டேன் மாமா வயசுக்கு வந்துட்டேன் எப்படி வந்த இப்போதைக்கு நீ பொம்பளைன்னு சத்தியமா நான் வயசுக்கு வந்துட்டேன் மாமா ஆனா எல்லா பெண்களையும் போல நான் இயற்கையா வயசுக்கு வந்தேன் எப்படி எப்படி வந்த நான் வந்ததே ஒரு ஆக்சிடென்ட் மாமா ஆக்சிடென்டா ஆமா மாமா எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் இருக்கா இல்ல எல்லா பள்ளிக்கூடத்துலயுமே கவர்மெண்ட்ல இருந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர் பூங்கா அமைச்சு தர சொல்லியிருக்காங்க பார்த்திருக்கீங்களா இந்த ஊஞ்சல் விளையாடுறது ஏத்தி இறக்கி விளையாடுறது சறுக்கி விளையாடுறது இதே போல எங்க ஊர்லயே அமைச்சாங்க மாமா சரி அங்கதே எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு உனக்கு என்ன எல்லா ஒரு பள்ளிக்கூடத்துலயும் இந்த சறுக்கு விளையாடுறது பிளாஸ்டிக்ல போட்டவங்க என் ஊர்ல மட்டும் தகரத்துல போட்டு விட்டாங்க அது மலைக்கு வெயிலுக்கு வெயில்ல நடந்து இத்து போய் அடியில ஒரு தகடு மட்டும் தூக்குன வாக்கில் நின்று இருக்குது நான் இது தெரியாம காலை இவ்வளவு தூரத்துக்கு அகலிச்சு சொய் உங்ககிட்ட அகட்டவா துணியை பிடிக்க விளக்க மாதிரி பிடிச்சு பாத்துக்க இப்படியே சொயின்னு போனேன்னா நான் போன வேகத்துல அந்த தூக்குன தகடு ஒரே வட்டு சதக்கு எதுல அத்துல மாமா ரத்தமான ரத்தம் இல்ல மாமா ரத்தமான ரத்தம் இல்ல நான் சின்ன பிள்ளை தானே எதுக்கு வருதுன்னே தெரியல ஐயோ இப்படி ஆயி போச்சு சொல்லிவிட்டு டாக்டர் கிட்ட ஓடுனேன் சரி டாக்டர் மாமா அந்த ஆள மாமாண்டா தானே ஓசியில செய்வேன் இந்த மாதிரி நான் சறுக்கு விளையாட போனேன் கிளியாத இடத்துல கிழிஞ்சு போயிருச்சு நாளை புண்ணே கல்யாணம் முடிச்சு என் புருஷன் பார்த்தான்னா ஏற்கனவே கிழிச்சிருக்காங்க லொப்ப முண்டன்னு பேசுவேன் 4-5 மூட்டை போட்டு என்னை தச்சு விட்டு காப்பாத்துங்கன்னு சொன்னேன் மாமா
அதுக்கு அந்த விளங்காத டாக்டரு டாக்டர் அவர்கிட்டயே போய் காமிச்ச. ஆமா மாமா எப்படியாவது தச்சு விட்டு என் மானத்தை காப்பாத்துங்க. அந்த நாசம் பொத்து போன டாக்டர் வேலை பாக்குறதுக்கு முன்னாடி டெய்லர் வேலை பார்த்து இருப்பான் போல இருக்கு. சரி, நான் அளவு துணி இருந்தாத்தே தச்சு விடுவேன்ட்டு இதுக்கு அளவு துணிக்கு நான் எங்க ஓடுறது? அப்பத்த பதட்டத்துல ஓடி வர அவசரத்துல அளவு துணியை எடுக்க மறந்துட்ட டாக்டர். வேணும்னா உங்க பொண்டாட்டி அளவு இருந்தா தச்சு விடுங்கன்ட்டு அந்த திண்ணை குடிக்க சொல்றியா? என் பொண்டாட்டி அளவுக்கு தைக்கணும்னா என்ன 8 இன்ச்சு கூட நான் கிழிச்சுட்டே விடுவேங்க. எடுத்தே ஓட்ட திண்ணை குடிக்க நம்மளை கொண்டு வரியா? கடையில போய் 5 ரூபாய்க்கு பெருக்கி விற்க வாங்கி ஒட்டிட்டு வந்துட்டேன் மாமா. ஒட்டுதான் இருக்கு, நீ கைய வச்சு எடுக்காத, வாய வச்சு. மூக்க ஒட்டி இருக்காங்களா 10 வருஷத்துக்கு முன்னால? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகல, இந்த மூக்கு துண்டா போயிருச்சு. கணேஷ் போல பாக்கெட்டுக்குள்ள அந்த மூக்கை எடுத்துட்டு போய் பெரியாஸ்பத்திரியில போட்டு தச்சு வந்து காப்பாற்றப்பட்டோம். எப்படி காப்பாத்த? அது ஒரு பேத்திடா. அது என் பேத்தி அந்த ஆஸ்பத்திரி வேலை வந்துச்சு. ஐயா என் தோழி மாடி கண்டார ஓடி